ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் KL Logi Vlogs. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட போகிறோங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைனிங் வீடியோ தாங்க பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு பட்டு saree ப்ளவுஸ். இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா செக்டு டிசைனில் மாம்பழ எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் வந்து மிக்ஸ் பண்ணி இருக்குது. ஸோ அந்த கலர் வந்து நம்ம இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நான் பேக் நெக் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் சின்ன பார்டரை வந்து கொடுத்துட்டேன். அதான் ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ஜரி லைன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீடு, ஸ்டோன் செயின், சுகர் பீட் அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்து ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட்டில் ஒரே ஒரு லைனில் வந்து ஒரு சின்ன பார்டராக வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த பேக் நெக் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சாரியில் இருக்கிற டிசைன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீவ் ஷேப்பில் வந்து ஒரு டிசைன் வந்து இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து பார்டர்லேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து மெஷர் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ரீ ஹேண்டாக தான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இந்த பார்டர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 இன்ச் அளவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் ஃபுல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ நான் வந்து ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃப்ரேம்லேருந்து நான் வந்து கிளாத் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து ஃப்ரீ ஹேண்டாக டிசைன்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரேம்லேருந்து நம்ம கிளாத்தை கழட்டிட்டு இதில் வந்து நம்ம டிசைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த டாட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இது வந்து லைட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும், ஒரு டிசி மார்க்கர் யூஸ் பண்ணி. இந்த லைன் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஒரு ரெஃபரன்ஸ், அதாவது நம்ம கரெக்டாக அந்த ஷேப்புக்கு அந்த கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் வரைகிறதுக்காக தான் நான் அந்த லைன் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த வளைவாக நான் வந்து பேக் நெக் டிசைனில் வந்து போட போகிறேன். இதுக்கு வந்து இந்த பாட்டில் கேப் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பெரிய பாட்டில் கேப்பு. ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டில் வந்து நான் வரைஞ்சிட்டேன். கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு கர்வ் ஷேப்புக்கு நம்ம வரைஞ்சிட்டு வரணும். ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி வரைஞ்சிட்டே வரணும். அதுக்கு தான் நான் அந்த சென்டர் லைன் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து வளைவாக நம்ம வந்து வரைஞ்சிட்டே வரணும். ஸோ இந்த பேக் நெக் ஃபுல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு எடுத்து இந்த லீஃப் ஷேப் சாரியில் இருக்கிற டிசைன் வந்து நான் வந்து இந்த கார்ட்போர்டில் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் வந்து நம்ம அப்படியே வரைஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வளைச்சி போட்ட மாங்காய் டிசைனு. ஆனால் இது வந்து ஒரு லீஃப் டிசைன் தான். சாரியில் இருக்கிற சேம் அதே டிசைன் தான் வந்து நான் அப்படியே வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டை நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 லீஃபுக்கு இடையில வந்து கீழே இந்த ஒரு லீஃப் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மாற்றி மாற்றி அந்த வளைவில் வந்து நம்ம வந்து வரைஞ்சிட்டே வரணும். ஸோ இந்த பேக் நெக்கில் வந்து நான் வரைஞ்சி முடிச்சுட்டு ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்த ஒரு லீஃபும் வந்து நான் முடிச்சிட்டேன். இதில் வந்து நான் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் வந்து போட்டிருக்கேன். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒவ்வொரு லீஃபும் ஒவ்வொரு கலர் மாதிரி, அதாவது ஒரு சைடு லீஃப் வந்து எல்லோ கலரு, இன்னொரு சைடு லீஃப் வந்து ஆரஞ்சு கலரும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். சாரீலேருந்து அதே கலர் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு பீட்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் டல் கோல்டு பீட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீடில் வந்து டுலிப் பிராண்டு நீடில் நம்பர் 23. இதுக்கு வந்து நான் 3 பாலி த்ரெட் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வந்து ஒவ்வொரு பீடாக தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். சுகர் பீட்ஸ் மாதிரி 2 பீடு வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த பீட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஃபில்லிங் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உள்ளே இருக்கிறத ஃபுல்லாக முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து பார்டர் கூட கொடுத்துக்கலாம். இப்படி நம்ம வந்து வளைச்சி போட்டோன்னா அது வந்து மாங்காய் டிசைன். நம்ம வந்து வளைச்சி போடாட்டி இது வந்து நார்மல் லீஃப் டிசைன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட் நம்ம இந்த சாரீலேருந்து சேம் அதே கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்துருக்குறோம். ஸோ இந்த லீஃப் டிசைன்லேருந்து சென்டர் பார்ட் எடுத்துக்கிறோம். வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நம்ம போட்டுகிட்டே வரோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹாஃப் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்குறப்ப நம்ம வந்து சென்டரில் வந்து ஒரு கேப் வந்து கண்டிப்பாக வரும். அந்த கேப் ஃபில்லிங்கில் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஹாஃப் வந்து முடிச்சாச்சு. இங்கே வந்து நான் இங்கே வந்து நான் எண்டு நாட் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சைடு இருக்கிற ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து அதே மாதிரி சேம் அதே மெத்தட் தான். சென்டர்லேருந்து நம்ம சில்க் த்ரெட் எடுத்து பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி போட்டுகிட்டே வரணும். சில்க் த்ரெட் பொறுத்தவரைக்கும் ப்ராக்டிஸ் தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் சென்டரில் வந்து ஒரு சின்ன கேப் வந்து வரும். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வேறு ஏதோ பீட் ஃபீலிங் ஏதாவது கொடுத்துக்கலாம். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கீழே வந்து அப்படியே சின்னதாக வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ அந்த சென்டர் கேப் தெரியுதுல்ல, ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வந்து இப்போ ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம 2 பீட்ஸாக கூட வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சேம் அதே 3 பாலி த்ரெட் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் வந்து 3 பாலி த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த த்ரெட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கட் ஆகாது. ஸோ எல்லா ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஷாப்லேயும் இந்த த்ரெட் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இதை வந்து சின்னதாக எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இந்த சைடில் இருக்க மாங்காய் ஃபுல்லாமே வந்து நம்ம ஆரஞ்சு கலர் சில்க் த்ரெட்டு, இந்த சைடு இன்னொரு சைடு இருக்கிற மாங்காய் வந்து ஃபுல்லாமே நான் எல்லோ கலர் சில்க் த்ரெட் கொடுக்க போகிறேன். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சாரியில் இருக்கிற அதே கலர் தான் வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி கொடுத்துருக்குறேன். சென்டரில் வந்து 2 ஆரஞ்சு ஒரு மாங்காய் வந்து எல்லோ கலர்லேயும் கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் புட்டாஸும் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். சாரீலேருந்து அதே கலர் தான் வந்து சின்ன திலகம் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்குறேன். நம்ம பேக் நெக் என்ன டிசைன் கொடுக்கணுமோ அதுக்கு மேட்ச் ஆகிற புட்டாஸ் கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த கர்வ் மாதிரி இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து நான் சுகர் பீட்ஸ் வச்சு நான் வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரப்போகிறேன். இதுக்கு வந்து 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த கர்வ் ஷேப்பில் நம்ம சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப அந்த கர்வ் வருதுல்ல, ஸோ அந்த வளைவு மாதிரி வர இடத்துலலாம் நம்ம வந்து ஒவ்வொரு பீடாக தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணால் ஷார்ப்னஸ் வந்துடும். ஸோ இந்த கர்வ் பாயிண்டில் வரப்போ நான் வந்து ஒவ்வொரு பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இது முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த கர்வ் மாதிரி போட்டிருக்கறனால இங்கே வந்து நான் அரும்பு இப்போ நான் பீட்ஸ் வச்சு கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர் மேட் ஃபினிஷ் உள்ள சுகர் பீடும் ஒரு ட்ராப் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இது ஆரஞ்சு கலரும் இல்லை எல்லோ கலரும் இல்லை ஒரு மாம்பழ கலர் சுகர் பீடு, மேட் ஃபினிஷ் உள்ள சுகர் பீடு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ட்ராப் பீட் ஒரு சுகர் பீட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். கண்டினியூஸ் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நான் வந்து ஒவ்வொரு அரும்புக்கும் வந்து நான் எண்டு நாட் போடலை. இது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து செயின் ஸ்டிச் 2 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போய் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு ஷார்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் வந்து இந்த பீட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு இந்த கர்வ் லைன் போட்டிருக்கோம்ல அதுக்கு ஒட்டினா அப்படியே சின்னதாக வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ அந்த பேக் நெக் வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நீட்டாக அந்த அரும்பை வச்சு முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த திலகம் ஷேப் புட்டாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம்.
இந்த திலகம் ஷேப் புட்டாஸ் சுற்றியும் வந்து நான் சுகர் பீட்ஸ் வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன். சேம் அதே நீடில் டுலிப் பிராண்டில் நீடில் நம்பர் 23 தான். 3 பாலி த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சுகர் பீடாக வச்சு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த இந்த திலகம் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் வந்து சென்டர் பாயிண்டில் கரெக்டாக கொண்டு வரணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு அந்த திலகம் ஷேப்புக்கு வரும். ஸோ அந்த பேக் நெக் வந்து ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் வந்து ஃப்ரேம்லேருந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் கிளாத்தை. அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கில் என்ன டிசைன் கொடுத்துருக்கோமோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்லேயும் கொடுத்துருக்குறேன். சேம் டிசைன் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து கைக்கு. ஸோ இந்த கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் நெக்கில் என்ன டிசைன் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதே தான் இங்கேயும் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கையில் வந்து ஒரு கிளாத் வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு நான் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஓரத்தில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு கிளாத் வச்சு மெஷினில் வந்து ஒரு தையல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.